ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஸ்ரீ ரங்கநாத கோயிலில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்திருக்கு. 5/1/2026 9/1/2026 வரை நடைபெறுது. இல்லை பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் டேட் பார்த்தீங்கன்னா இதுதான் உறுதியாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா தினம் தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேதியில ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல வருது. சரி, நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் நம்ம வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது, பார்க்காதீங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா போது பயன்பெறுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முறை பார்த்துட்டு போங்க. நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. என்னதான் சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க. ஒரு முறை பாருங்க, வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கிடலாம். இந்த கேள்வி இல்லாம நேர்காணலே இல்லைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான தகவல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி முக்கியமான கேள்வி தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில புது தகவல்லாம் நான் பார்த்தீங்கன்னா சொல்றேன். எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா இன்டர்வியூ பாருங்க. இப்போ வாங்க விரிவா ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுவா கேட்கக்கூடிய கொஸ்டின், ஜென்ரலா பார்த்தீங்கன்னா நேர்காணல கேட்கக்கூடிய கொஸ்டின், ஸ்ரீரங்கோயில் எங்கு அமைந்துள்ளது? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் காவிரி மற்றும் கொள்ளிடம் நதிகளுக்கு இடையில் உள்ள தீவில் அமைந்துள்ளது. அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம். கண்டிப்பா இதுல பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸ்ரீரங்கோயில் பார்த்தீங்கன்னா எங்க அமைஞ்சுக்குது? திருச்சிராப்பள்ளி அருகில காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்று நதி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா அமைந்துள்ளது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஒரு இடத்துல அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம். கோவில் எந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு பகவான் விஷ்ணுவின் சாய்ந்த வடிவம் ரங்கநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம். கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புது தகவலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கோவில் எந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது? ஸ்ரீரங்க கோயில் பார்த்தீங்கன்னா எதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்க பகவான் விஷ்ணுவின் சாய்ந்த வடிவம் ரங்கநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுங்க. இது எந்த வகை கோயில்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய செயல்படும் இந்து கோவில்களில் ஒன்றாக நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆனா பார்த்தீங்கன்னா இதுலயும் இருக்கு. அதே மாதிரி கோயிலின் வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இதன் வரலாறு மிகவும் பழமையானது. பல நூற்றாண்டுகளால் பல மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. இது சங்க காலம் தொட்டே சிறப்பு வாய்ந்ததுன்னு நீ சொல்லலாம். கோயிலுடைய வரலாறு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. கட்டடக்கலை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோயிலுடைய வரலாறு பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் பழமையான கோயில்ல பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்லலாம். பல நூற்றாண்டா பார்த்தீங்கன்னா பல மன்னர், சேர சோழ பாண்டிய மன்னர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம்ல. அந்த மாதிரி மன்னர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பணி செய்யப்பட்டு அவங்களால பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு திருப்பணி செய்யப்பட்டு இது சங்க காலம் தொட்டே சிறப்பு வாய்ந்தது நீங்க பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம். இதன் வரலாறு முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இது வைணவத்தின் புனித தலங்களில் ஒன்று. பல ஆழ்வார்களால் பாடப்பட்டது. இது தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தை மையமாக விளங்குகிறது. இது 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமானது. மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வைணவத்தின் புனிதமான தலங்களில் ஒன்று. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. இது பல ஆழ்வார்களால் பாடப்பட்டு தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்திலையும் மையமாக விளங்குகிறது. அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா நேர்காணலே வராதுன்னு நினைச்சோம் தற்போது பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நேர்காணல பார்த்தீங்கன்னா எப்படி அட்டன் பண்றது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயப்பட வேண்டாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போவோம். கண்டிப்பா நமக்கு ஜாப் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பொதுவான ஜென்ரல் கொஸ்டின். இது இல்லாத பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வரல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்றேன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா முழுசா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் அனுப்ப கிடையாது. ஏன்னா தினம் தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க எனக்கு நீ தான் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் கழிச்சு கூட இன்டர்வியூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா கடைசியோ இல்ல ஜனவரி ஃபர்ஸ்ட்ல கூட பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல ஏதாவது சின்ன மிஸ்டேக் கூட பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தா உங்களை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியாத மிஸ்டேக் கூட பண்ணியிருப்போம். அதுல என்னன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்டா தான் அனுப்பிக்கிறீங்களா இல்ல பார்த்தீங்கன்னா என்னங்கிறத நீங்க கரெக்டா செக் பண்ணி பாருங்க.
அதே மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நான் வைக்கல, எனக்கு வருமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறீங்க. நீ கரெக்டாக அவங்க என்ன சொல்லிக்கிறாங்களோ அதை வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நேர்காணல வரும். இல்லையா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிறது தான் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் தேடுவாங்க. அந்த காரணம் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம கரெக்டா அனுப்பியிருந்தோமா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து குடுக்குறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி இன்டர்வியூக்கான நேர்காணல் கொஸ்டின் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.